மேக்சிமம் நிறைய பேர் சொன்னது இவ்வளோ சின்ன ரோட்ல அது நடுவில் டிவைடர் வச்சுக்கிட்டு இவ்வளோ நேரோ ரோட்ல எப்படி பர்மிஷன் கொடுத்தாங்கன்றது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது இவ்வளோ கூட்டம் 10,000க்கு மேலே 30,000 ப்ளஸ் கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அப்படியே நீங்கள் வந்து பர்மிஷன் ஆஃப் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை விஜய் சார் அப்படியே நீங்கள் வந்து அங்கேருந்து ஸ்டாப் பண்ணி திரும்பி ரிட்டர்ன் போக சொல்லியிருக்கலாம். இவ்வளோ விபத்து நடந்திருக்காது அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் தான் நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதான் நிறைய லெவல்ஸில் இது வந்து மிஸ்டேக் போயிருக்கு. சரியான நேரத்தில் சரியான முடிவுகள் எடுக்காத நால 41 உயிர்களை நம்ம வந்து பலி கொடுத்துருக்கோம். இப்போது நம்ம வந்து அரசியல் பேசுகிற நேரம் இல்லை, இது மக்கள் கூட நிற்கிற நேரமாக நான் பார்க்குறேன். எனக்கு தமிழ்நாடு சோறு போட்டிருக்கு. எனக்கு இன்னைக்கு இருக்கிற அங்கீகாரம் கொடுத்தது தமிழ் மக்கள். இந்த நேரத்திலயும் இவங்க கூட நான் இல்லைன்னா, இவங்கள நான் சந்திக்க வரலன்னா, அப்புறம் இதுக்கப்புறம் நான் எது பண்ணாலும் அது வேஸ்ட் தான், நான் இருந்தே வேஸ்ட் தான் அப்படின்னு பாக்குறேன். என் தம்பி, என் சொந்த தம்பி இறந்து 4 மாசம் கூட ஆகல. ஸோ அந்த நேரத்தில் நம்ம கூட இருந்தவங்க எது பண்ணவும் வேண்டாம் சொல்லவும் வேண்டாம், கூட இருந்தாங்க இல்லை, சாகிற வரைக்கும் நான் அது மறக்கவே மாட்டேன். ஸோ அந்த வேதனை என் குடும்பத்தில் ஒருத்தர் இறந்தப்போ அந்த வேதனை எனக்கு தெரியும். அது வந்து வெளியில நான் காட்டிக்கிறது இல்லை. ஏன்னா தைரியமா இருக்கணும், இருக்கிற மாதிரி காட்டணும். அப்போதான் என் அப்பா அம்மா ஒரு அளவுக்கு தைரியமா இருப்பாங்கன்றது. ஆனால் வலி, அப்படி ஒரு வலி இருக்கு. இந்த வலி தான், அவங்களுடைய வலி தான் என்னை இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. வேற எந்த நோக்கமும் இல்லை. ஏன் எதுக்காக எப்படி எதுவுமே யோசிக்காம வந்திருக்கேன். பாதிக்கப்பட்டவங்களை பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஒரு வருத்தத்தக்க ஒரு விஷயமா இருக்க முடியுது? இல்ல, என்ன வார்த்தைகள் பத்தலைங்க. ஆறுதல் சொல்லதான் நான் வந்திருக்கேன். ஏன்னா என்னால ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். மை பிரசன்ஸ் அவங்களுக்கு கொடுக்க முடியும், பக்கத்துல ஒரு மாரல் சப்போர்ட்டா இருக்க முடியும், அவ்வளவுதான் என்னால பண்ண முடியும். பட் இது பேசிக்கா நான் பாக்குறேன். இதுவும் பண்ண முடியலன்னா, அதான் நான் சொன்னேன்ல, எனக்கு அது 2 நாளா எனக்கு தூக்கமே வரல. பட் நான் வந்து அரசியல்வாதி கிடையாது, எந்த கட்சி மெம்பரும் கிடையாது. ஸோ எனக்கான அந்த பேக்கிங்கு, அந்த பர்மிஷன்ஸ் எல்லாம் எனக்கு கிடைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சு. பட் என்ன ஆனாலும் பரவாயில்ல, பாத்துக்கலான்னு வந்து கிளம்பி வந்திருக்கேன். தவறு நினைக்கிறீங்க மேடம்? இதான் நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் லொகேஷனே தப்பு. இவங்க தாவேக்காலிருந்து அவங்க கேட்டது ஓப்பன் ஸ்பேஸ், ஒரு ஸ்டேடியம் மாதிரி லொகேஷன் கேட்டிருக்காங்க. ஆனால் கொடுத்தது பர்மிஷன் இங்கே தான்.